Hello all, this is my channel .NET School. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த இல்லையா கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷல் மெத்தட் இன் எ கிளாஸ் தட் இனிஷியலைஸ் தி ஆப்ஜெக்ட். அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட், ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்பெஷலான மெத்தட் தான் கன்ஸ்ட்ரக்டர். அது ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சேம் நேம் ஆஸ் கிளாஸ். கிளாஸ் என்ன நேமோ அதே நேமில் ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ரெண்டாவது, இதுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாது. ஒரு பப்ளிக் வாய்டு மெயின், அப்போ அந்த வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப். இன்ட்டு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிட்டர்ன் டைப் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணுறதுக்கும் ஆப்ஜெக்ட்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதில் வந்து பேராமீட்டர் இருக்காது, ஜஸ்ட் மெத்தடாக இருக்கும். அண்ட் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பேராமீட்டரோட ஒரு மெத்தட் இருக்கும், அதுதான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். தென் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி வேல்யூஸ் ஃப்ரம் அனதர் ஆப்ஜெக்ட். இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூயை வந்து காப்பி பண்ணிக்கிறது தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். தென் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். இனிஷியலைஸில் ஸ்டாட்டிக் டேட்டா, ஸ்டாட்டிக் வேல்யூ தெரியும்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அது மாதிரி டேட்டாக்களை இன்க்ளீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இன்ஸ்டான்டியேஷன். அதாவது ப்ரைவேட் கிட்டனாலே நமக்கு என்ன, அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியும். அதேமாரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து வேறு எங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுதான் 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். எ கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். அதாவது கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ கிளாஸோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட். அப்போ கன்ஸ்ட்ரக்டருங்கிறது இந்த ஸ்டூடெண்ட் நேம்லேயே ஒரு மெத்தட் கிரியேட் ஆனால் அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே வந்துட்டு பப்ளிக் ஸ்டூடெண்ட், இதுக்குள்ளே எந்த வித பேராமீட்டருமே இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் இல்லையா, ஆனால் நேம் வந்துட்டு கிளாஸோட நேமே இருக்கிறதுங்கிறதுனால இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதுக்குள்ளே ஜஸ்ட் நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ கிளாஸோட நேமே வச்சு ஒரு மெத்தட் கிரியேட் ஆகி அந்த மெத்தடுக்குள்ளே எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லைன்னா இதை தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். எ கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர்ஸ் டு இனிஷியலைஸ் த ஃபீல்ட்ஸ். ஸோ ஒரு பேராமீட்டரோட ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா அதுதான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டு, அங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் வச்சு நேம்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெத்தடு. ஸோ ஸ்டூடெண்ட்டு கிளாஸோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட். அதே ஸ்டூடெண்ட்ன்ற நேமில் இந்த மெத்தட் இருக்குது, அப்போ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதுக்குள்ள ஒரு பேராமீட்டர் ஸ்ட்ரிங் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு இந்த என்லேருந்து வரும் இல்லையா ஒரு வேல்யூ, அதை வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரிங்கில் நம்ம ப்ரியான்னு கொடுக்குறோம்னா அந்த ப்ரியான்ற இது வந்து n. ஸோ அது வந்து இந்த நேம் வேரியபிளுக்கு அது இந்த என்னன்றதுல வந்து ப்ரியான்னு வருதுன்னா அந்த என்னன்றது இந்த நேமுக்கு அசைன் ஆகும். ஸோ அதுதான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. allows passing values while creating object. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதை வச்சு வேல்யூவை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Then copy constructor. A constructor that initialize a new object using another object. அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டோட வேல்யூவை அதை எடுத்துக்குது இல்லை அசைன் பண்ணுது அப்படின்னா அது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டூடெண்ட்டுங்கிறது தான் கிளாஸோட நேம், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கும். தென் ஸ்டூடெண்ட்ன்ற அதே கன்ஸ்ட்ரக்டர் நேம். ஸோ இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் எஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல எந்த ஒரு டேட்டா டைப்போ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேமையே இங்கே யூஸ் பண்ணி அதுக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு நேம் எடுத்து அந்த நேமை இந்த நேம் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அதாவது இது ரெண்டுமே சேம் நேம் தான்,
அதாவது இந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த நேம் இந்த நேமுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதே இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அது வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்துட்டு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் வித் சேம் வேல்யூ. ஸோ ஒரே வேல்யூக்கு டூப்ளிகேட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். இனிஷியலைஸ் த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுது. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட், ஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு எஸ்எஸ் மாடிஃபையர்ஸ்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, இதுக்கு யூஸ் பண்ணவும் முடியாது. சேம் டைம் பேராமீட்டர்ஸும் இதுக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டைம் தான் அது ரன் ஆகுமே. ஒரு கிளாஸுக்கு ஒன் டைம் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இதில் ஜஸ்ட் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் கால்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு அசஸ் மாடிஃபையரான ப்ரைவேட் பப்ளிக் அதை மாரி ஒன்று டிக்ளேர் பண்ணவும் முடியாது. தென் பேராமீட்டர்ஸும் நம்மளால் கொடுக்கவும் முடியாது. தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் ஆஸ் ப்ரைவேட். அதாவது ஒரு ப்ரைவேட்டுன்ற அசஸ் மாடிஃபையரில் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணோம்னா அது ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, ப்ரைவேட்டு ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மெத்தடு இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த ப்ரைவேட்டுன்னு ஸ்டோருக்காக வச்சு ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. யூஸ்ட் இன் சிங்கிள் டூன் டிசைன் பேட்டர்ன். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சிங்கிள் டூன் டிசைன் பேட்டர்ன், அதாவது ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கீவேர்ட் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுனோம்னா அந்த டிசைன் பேட்டர்னுக்கு இந்த ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு ரிலேட்டடாக நான் ஒரு 5 கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோக்கான ஆன்சரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.